ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. நான் வந்து அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கார மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கம்மியாகவே நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம கிரேவி சேர்க்கும்போது அப்போவும் நம்ம சேர்ப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு நான் ஓரமாக வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஊறினா நமக்கு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். மூடி இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ரௌனிஷாக நீங்கள் வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் கிரேவியும் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கேயும் சேர்த்துருக்கனால இங்கே கம்மியாக நீங்கள் சேர்த்தாலே போதுமானது. கம்மியாக மஞ்சத்தூள் அப்புறமா உப்பு சேர்த்து நம்ம வந்து இப்போ நல்லா வதக்கிக்கிற போகிறோம். இது ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அதுக்குள்ளே நம்ம இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காளான்லேயும் காரம் சேர்த்துருக்கோம். ஸோ அதை கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போகும். இதே மாதிரி மையாக அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஊற வச்சுருந்தது இப்போ நல்லாவே எவ்வளோ நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே சுருங்கிருச்சு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிற போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம்